திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. மதிப்பிற்குரிய நிகழ்ச்சி நெருங்காளர் அவர்களே, நீதி பொழுவார் நீதிமான்களே, மணிக்காப்பாளர் அவர்களே, சிவனடியார்களே, சகமான செய்வர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை சமர்ப்பிக்கின்றேன். அன்பர்களே, குறைந்த உருவமுடைய வரலாறு சூழ பெற்ற சோழ நாட்டில் உள்ள திங்களூரில் வாழ்ந்து திருத்தொண்டு புரிந்த ஞானகுரு முனிவர் அப்போதியடிகளார் பற்றிதான் நான் பேச வந்துள்ளேன். அப்போதியடிகளார் தன் மனைவியோடும் மகனோடும் இன்புற வாழ்ந்து வந்தார். இவர் இறைவன் எழுந்தருளி இருக்கும் தலங்கள் தோறும் சென்று இறைவனை வழிபடும் அரும் பெரும் தவத்தினர். களவு, கோபம், காமம், பொய் போன்ற குற்றங்களை தன் சிந்தைகள் எல்லளவும் கொள்ளாதவர். திருநாவுக்கரசரின் திருவுருவினை நேரடியாக காணாவிட்டாலும் அவரின் திருத்தொண்டின் மகிமையையும் எம்பெருமானின் திருவருட் கருணையையும் செவியுற்று அவர் மீது தீராத பேரன்பு கொண்டார். இதைத்தான் சேக்கிழார் பெருமான் அரசின் போதம் அதைத்தவர் அறியா உண்ணி காண்கதற்காதல் கூற கலந்த அன்பினராய் உள்ளார் என்ற வரிகளில் மிக அழகாக எடுத்து எம்புகிறார். திருநாவுக்கரசரின் மீதுள்ள அதிக பற்றின்பால் தன் பிள்ளைகள் முதற்கொண்டு நாவுக்கரசரின் திருப்பெயரிலேயே மடங்களும் தண்ணீர் பந்தல்களும் அமைத்து வறியவர்களுக்கும் அடியார்களுக்கும் அனைத்து உதவிகளையும் மனித நேயத்துடன் செய்து வாழ்ந்து வந்தார் அப்போதியடிகள். ஒரு முறை திருப்பழம் தரும் தலத்தை தொழுத திருநாவுக்கரசு சுவாமிகள் திங்களூருக்கு வந்தார். அவ்வூரில் திருநாவுக்கரசு என்ற தன் பெயரிலேயே அன்னசத்திரம், தண்ணீர் பந்தல், சாலைகள், சோலைகள், குளங்கள் ஆகியவை நடப்பது அறிந்து விசாரித்தார். இந்த பந்தலுக்கு இப்பெயரிட்டு அமைத்தவர் யார் என்று வினவினார். செம்பருச்சீர் அப்போதியடிகளார் செய்து அமைத்தார். தப்பு இன்றி எங்கும் உள்ள சாலை புலாக்கா என்றார். ஆமண்டர்களே, அனைவரும் அப்போதியடிகளை பற்றி கூற நாவுக்கரசு சுவாமிகளும் அப்போதியடிகளின் இல்லம் சென்றார். அப்போதியடிகள் அவரை பெருமகிழ்ச்சியோடு வரவேற்று தன் வீட்டிலேயே அமுதம் உண்ண வேண்டுமாறு கேட்டுக்கொண்டார். ஆமண்டர்களே, தெய்வம் கண்ட மக்கள் போல, கண் பெற்ற குருடல் போல அவ்வளவு ஆனந்தம் அடைந்தார் அப்போதியடிகள் நாவுக்கரசு சுவாமிகளை கண்டவுடன். அண்ணர்களே, அனைவரும் எல்லையில்லா ஆனந்தத்தில் மூழ்கி இருந்த சமயம் அது. அச்சமயம் பார்த்து இப்படி ஒரு விபரீதம் நடக்குமா? அமுது பரிமாற வாழைகளை கொண்டு வர சென்ற அப்போதியடிகளின் மூத்த மகன் திருநாவுக்கரசு ஒரு பாம்பு தீண்டி இருந்து விடுகிறார். மகன் இறந்த துக்கத்தை காட்டிலும் இவ்விஷயம் பிடித்தால் திருநாவுக்கரசர் திருவாரூர் உண்ணாமல் சென்று விடுவாரோ என்ற அச்சத்தில் மகனின் சடலத்தை மறைத்து திருநாவுக்கரசரை திருவாரூர் உண்ண அழைத்தார் அப்போதியடிகள். தம் உரைத்தீர் உள்ளார் தனர்ந்து பிறர் கூறும் வெண்கூரை தீர்க்கிற்பார் விழுமையோ திங்கள் கரையிருளை நீக்க கருதாதுலகில் நிறையிருளை நீக்குவேன் என்று. ஆமண்டர்களே, சந்திரன் தன்னிடம் உள்ள கலக்கத்தை நீக்கிக் கொள்ள நினையாமல் வானத்திலே நின்று உலகின் இருளை போக்குவது போல தனக்கு நேர்ந்த துன்பத்தை பரிதாக கருதாத அப்போதியடிகள் நாவுக்கரசரின் போயிற்று பசியை போக்க முதலில் முனைந்தாரே. என்னே அவரது குருபக்தி. சுவாமிகள் ஆலயத்திலிருந்து திரும்பி வந்தார். மூத்த திருநாவுக்கரசரை காணவில்லை. திருநாவுக்கரசரின் மனதில் ஏதோ இடறியது. மகனை அடைந்து வந்தால்தான் திருமுது செய்வேன் என கடித்தார் நாவுக்கரசு சுவாமிகள். வேறு வழியின்றி உண்மையை உரைக்கின்றார் அப்போதியடிகள். சுவாமி, தாங்கள் அடைந்த வீட்டில் திருமுது செய்யும் பாக்கியத்தை இழந்தேனே என தொழுது அழுதார். மூத்த திருநாவுக்கரசரின் உடலை சுமந்து கொண்டு சிவன் குடியிருக்கும் கோவிலுக்கு சென்றார் நாவுக்கரசர்.
சிவர்